பொதுவாக ஆண்கள் மட்டுமே வேலைக்கு சென்று பொருள் ஈட்டி குடும்பத்தை நடத்தும் காலம் போய் இன்று ஆணுக்கு நிகராகவும் ஆண்களை விட அதிக பொறுப்புகள் வகித்து பல சாதனைகள் செய்து பொருளை ஈட்டி குடும்பத்தை நடத்துகிறார்கள் பெண்கள். தற்காலத்து சூழல் இவ்வாறு இருப்பினும் எல்லா பெண்களுக்கும் வாய்ப்பு கிடைத்து விட்டதா என்று கேட்டால் இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆம், இன்றளவும் குடும்ப சூழல், பொருளாதாரம், பாலின பாகுபாடு போன்றவற்றால் பல பெண்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமலும் மறுக்கப்பட்டும் வருகிறது. அப்படி வாய்ப்புகள் கிடைக்காமல் வீட்டிலேயே முடங்கி வாழ்க்கையில் மேம்படுவது எவ்வாறு என்று தெரியாமல் தவிக்கும் பெண்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த சிறப்பான பயிற்சி அளிப்பது மட்டும் இல்லாமல், பயிற்சி முடிந்ததும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பினை பெற உதவுவதோடு பல தடைகளை உடைத்து மன வலிமை, தன்னம்பிக்கை மற்றும் படைப்பாற்றலை பெற்று அவர்கள் சிறகடித்து பறக்க உறுதுணையாக இருக்கும் சென்னை அண்ணா நகரில் உள்ள அனியூ, அதாவது அசோசியேஷன் ஃபார் நான் ட்ரெடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் உமன் அமைப்பு குறித்து தான் இந்நிகழ்ச்சியின் வழியை தெரிந்து கொள்கிறோம். இது சிறகடிக்கவா. பெண்களுக்கு கல்வி அளிப்பதன் மூலம் குடும்பத்தை வலுப்படுத்துதல் என்கின்ற கூற்றிற்கு ஏற்ப கடந்த 28 ஆண்டுகளாக 15,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சிறப்பு வகுப்புகளை அளித்து வேலை வாய்ப்பை பெற வழிவகுக்கிறது அன்யூ. அன்யூ அமைப்பின் பயணமானது 10 மாணவர்களோடு தொடங்கப்பட்டதாகும். இன்று சென்னை அண்ணா நகர் மற்றும் துறைப்பாக்கத்தில் தனது சேவையை விரிவடைய செய்திருப்பதோடு பல பெண்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து வருகிறது. வீட்டு செவிலியர் சேவை, அடிப்படை மற்றும் மேம்பட்ட கணினி தொழில்நுட்பம், வாகன இயக்குதல் என சிறப்பு வகுப்புகளோடு கூடுதலாக ஆங்கில பயிற்சி, வாழ்க்கை திறன், மென்திறன், பணி வாய்ப்பு, வழிகாட்டல், தற்காப்பு போன்றவற்றை பயிற்றுவித்து ஆயிரக்கணக்கான மாணவிகள், பெண்கள் பயன்பெறும் இடமாக வளர்ந்துள்ளது அன்யூ என்கிற அமைப்பு. இன்றைய சூழ்நிலையில் பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துதல், அவர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தேவையான திறன்களை வழங்குவதன் மூலம் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட, குடும்பம் மற்றும் சமூகத்திற்கு பங்களிக்க என அன்யூ அமைப்பின் குறிக்கோள் மற்றும் தொடக்கம் பற்றி விளக்குகிறார் முதன்மை செயல் அதிகாரி திருமதி புவனா அவர்கள். வணக்கம், என்னோட பேர் புவனா முரளி. நான் அன்யூங்கிற என்ஜிஓட சிஇஓ. அன்யூங்கிறது அசோசியேஷன் ஃபார் நான் ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் விமன். இது பெண்கள் மேம்பாடு படணும், முன்னேறணும்னு சொல்லிட்டு உழைக்கின்ற நிறுவனம். இந்த என்ஜிஓ நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா 1997 ஸ்டார்ட் பண்ணோம். 28 வருஷமாக நாங்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்காக நாங்கள் கோர்சஸ்லாம் கொடுக்குறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வருஷம் நாங்கள் ஒரே ஒரு சிம்பிள் ஒரு ஸ்மால் கராஜில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோடு நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இந்த 28 வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கோன்னா, 15,000 பேருக்கு மேலே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் 1,500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெவ்வேறு கோர்சஸில் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்களுக்கு 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று அண்ணா நகர் சாந்தி காலனியில் இருக்குது, இன்னொன்று துறைப்பாக்கத்தில் இருக்குது. துறைப்பாக்கம் பிரான்ச் ஆரம்பித்து 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் எங்களோட மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேட் விமன் எம்பவர் ஃபேமிலி. அதாவது ஒரு பெண்களுக்கு நீங்கள் படிப்பறிவு கொடுத்துட்டு அது மூலமாக வேலைக்கு அவங்க போனாங்கன்னா அவங்க என்டையர் ஃபேமிலியே முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட மோட்டோ. ஃபவுண்டர் மெம்பர் மிஸ்டர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் ரவீந்திரன், இவங்க 2 பேர் தான் எங்களோட ஃபவுண்டர் மெம்பர்ஸ். இப்போ இந்த நிறுவனத்தை கவர்ன் பண்ணுறது போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ். ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 பேரும் ரொம்ப பேஷனேட் உமன், நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க எங்களுக்கு கைடன்ஸ்லாம் கொடுத்து நல்ல நிறுவனத்தை கொண்டு போனது போர்ட் மெம்பர்ஸ் தான். ஸோ இந்த ஃப்ரீ கோர்சஸ்லாம் யார் எப்படி நாங்கள் நடத்துகிறோன்னா, எங்ககிட்ட ஒரு நல்ல டீம் இருக்குது. இந்த டீம் ரொம்ப டெடிக்கேட்டட் டீம், கமிட்டட் டீம். எங்களோட விஷனில் அவங்க கண்டிப்பாக அவங்க நம்புகிறாங்க. இந்த ஃப்ரீ கோர்சஸ் என்னென்ன ஃப்ரீ கோர்சஸ்னால், இது 3 வெர்டிக்கலில் நாங்கள் கொடுக்குறோம். ஒன்று கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸு, இன்னொன்று ஹோம் கேர் ஜென்ரல் ஹெல்த் எய்டு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு, அப்புறம் டிரைவிங்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட 80% விமன் கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போகிறாங்க. இந்த கோர்சஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு 2 மெயின் க்ரைட்டீரியா உண்டு. ஒன்று அவங்க விமனாக இருக்கணும், அவங்க கண்டிப்பாக லெஸ் ப்ரிவிலேஜ்டு பேக்ரவுண்ட்லேருந்து வரணும், அதாவது ஏழை எளிய மக்களாக வரணும். இந்த கோர்சஸ் எல்லாமே விமனுக்கு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கல்லூரி கடைசி ஆண்டு மாணவிகள் மற்றும் பட்டதாரி பட்டம் பெற்ற 35 வயதிற்குள் உட்பட்ட பெண்கள் கணினி சம்பந்தப்பட்ட 3 மற்றும் 4 மாத வகுப்பிற்கு பயிற்சி பெறுகிறார்கள். கல்லூரி நேரத்திற்கு ஏற்றவாறு காலை அல்லது மதிய வகுப்பை தேர்ந்தெடுத்து பயிற்சியினை மேற்கொள்கிறார்கள். பணியிடங்களில் பெரும்பாலும் கணினிமயமாக்கப்பட்ட இன்றைய நிலையில்
கணினியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன் அடிப்படை மற்றும் மேம்பட்ட கணினி தொழில்நுட்பத்தின் வகுப்பை பற்றியும் ஒரு நிறுவனத்தின் நேர்முக தேர்வை எவ்வாறு அணுக வேண்டும் என்கிற மாதிரி நேர்காணல் பற்றியும் விவரிக்கிறார் மூத்த மேலாளர் திருமதி சுஜிதா அவர்கள். வணக்கம், என் பேர் சுஜிதா ரவீன். அன்யூல சீனியர் மேனேஜராக இருக்கிறேன். நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பற்றி அன்யூல என்ன கோர்ஸ் எடுக்கிறோன்றதை பற்றி பேச போகிறேன். ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னு இருப்பீங்க. அவங்க ஷிஃப்ட் 1 படிக்கிற பசங்க இங்கே ஷிஃப்ட் 2 கிளாஸஸ்க்கு வரலாம். ஷிஃப்ட் 2 கிளாஸஸ் போகிறவங்க காலேஜில் இங்கே ஷிஃப்ட் 1 கிளாஸஸ்க்கு வரலாம். ஸோ 18 to 35 இயர்ஸில் உள்ள கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் இங்கே ஃப்ரீயாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொடுத்து அட்வான்ஸ் கோர்ஸஸும் கொடுக்குறோம். பேசிக் இன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லா ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம். அட்வான்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் ஸ்ட்ரீமில் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஸோ பேசிக் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 months இருக்கும். அட்வான்ஸ் கோர்ஸ் டேலி, பைத்தன், வெப் டிசைனிங் அண்ட் பப்ளிஷிங் கொடுக்குறோம். ஸோ உங்கள் காலேஜில் என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் நாங்கள் கொடுப்போம். அன்யூ பொறுத்த வரைக்கும் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே நாங்கள் பண்ணுறதில்ல. 27 வருஷமாக பண்ணிட்டு இருக்கறனால நிறைய பேருக்கு அன்யூ பற்றி தெரிஞ்சுட்டு அவங்க மூலமாக தான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் ஒருத்தரும் இங்கே சேர்றாங்க. ஸோ நாங்கள் காலேஜ்க்கு கேம்பெயினிங் போவோம். காலேஜில் போய் கேம்பெயினிங் பண்ணி அன்யூ என்ன பண்ணுறோம் அது மாதிரி சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் படிப்பாங்க. ஃபாலோயிங் 4 months அவங்களோட அட்வான்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு அது சம்மந்தமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நாங்களே வாங்கி கொடுக்குறோம். ஸோ ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேருந்து இருக்கிறனால அவங்களும் அவங்களோட கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிற பிள்ளைங்களை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களே எங்கள்கிட்ட நிறைய பேர் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸாக வராங்க. நல்ல சந்தோஷமாக படிச்சுட்டு ரொம்ப பெரிய வேலையிலலாம் இருக்காங்க. ஸோ அவங்க திருப்பி எங்கள்கிட்ட நாங்கள் இந்த கம்பெனியில் வேலை பண்ணுறோம், இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். ஸோ இது ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட், அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பசங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க நேயர்கள் தயவுசெய்து உங்களோட சுற்றி இருக்கிற பிள்ளைங்கள நீங்கள் அன்யூக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கலாம். ஸோ இங்கே அவங்க நிறைய கற்றுப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்தராக வாழ்க்கையில் என்ன கெரியர் ரெடினஸ்லாம், அதாவது வாழ்க்கையில் என்ன வேலை போகணும், அவங்களுக்கு என்ன இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் போகலாம் எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கெரியர் ரெடினஸ் கிளாஸஸும் இருக்கும். அது பற்றி அப்புறம் மாக் இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். ஜாப்க்கு எப்படி அவங்க அட்டென்ட் பண்ணணும், ரெஸ்யூம் எப்படி எழுதணும், இது எல்லாமே சொல்லி கொடுத்து நல்ல கம்பெனியில் அவங்கள சேர்த்து விடுறதும் எங்களோட குறிக்கோள். கல்வி தகுதி குறைந்தது 8ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் உள்ள 18 வயது முதல் 40 வரை உள்ள பெண்கள் வீட்டு செவிலிய சேவைக்கு இங்கு பயிற்சி பெறுகிறார்கள். பெரும்பாலும் செவிலியராக வேண்டும் என்கிற கனவு கொண்ட பெண்கள் குடும்ப சூழல், திருமணம் போன்ற காரணங்களால் படிப்பை மேற்கொள்ள முடியாமல் கைவிட்டவர்கள் வீட்டு செவிலியர் சேவையை இங்கு பயிற்சி பெறுகிறார்கள். 6 மாத பயிற்சி வகுப்பில் முதல் 3 மாதம் வகுப்பறையிலும் அடுத்த 3 மாதம் மருத்துவமனையில் செய்முறை வகுப்பாகவும் பயிற்சி பெறுகிறார்கள். மூத்த குடிமக்கள் மற்றும் குழந்தைகளை வீட்டிலேயே கவனிக்கும் வீட்டு செவிலியர் சேவை பயிற்சி பற்றியும் இப்பணியை செய்ய எது உந்துதல் சக்தியாக உருமாற்றுகிறது என்பது குறித்தும் விளக்குகிறார் பொது மேலாளர் திருமதி சங்கீதா மற்றும் ஆசிரியர் திருமதி தமிழரசி அவர்கள். என் பேர் சங்கீதா ஆல்வின். நான் ஜென்ரல் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸாக இங்கே இருக்கேன். நான் உங்களுக்கு அன்யூவோட ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் பற்றி சொல்ல போகிறேன். இது எங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். இங்கே இந்த கோர்ஸ் பண்ணுறவங்கள ஜென்ரல் ஹெல்த் எய்டுன்னு சொல்லுவாங்க. எங்களோட ப்ரோக்ராம் இது 6 months ப்ரோக்ராம், சர்டிஃபைட் ப்ரோக்ராம். அண்ட் இது லெஸ் ப்ரிவிலேஜ்ட் விமென்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால we ensure that it is completely free of cost. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லும்போது இவங்க ரெகுலராக இங்கே கோர்ஸ் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு நாங்கள் கன்வேயன்ஸ் ஃபீ கொடுக்குறோம், இவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறோம், இவங்களுக்கு புக்ஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணி இவங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ 6 months ப்ரோக்ராம்னால ஃபஸ்ட்டு 3 months இங்கே தியரி கிளாஸஸ் நடக்கும். டியூரிங் த தியரி கிளாஸஸ் இது ஒரு வெல் க்யூரேட்டட் கோர்ஸ். அவங்களோட 3 months தியரி கிளாஸஸில் இவங்களுக்கு நாங்கள் லைஃப் ஸ்கில் செஷன்ஸ் கொடுக்குறோம், இங்கிலீஷ் கம்யூனிகேட்டிவ் கிளாஸஸ் கொடுக்குறோம், செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு க்ரவ் மஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் palliative கேர், கிட்னி அவேர்னஸ், கேன்சர் அவேர்னஸ், லீகல் அவேர்னஸ் த்ரூ லோக்கல் போலீஸ்
பர்சனல் மூலியமாக அவங்களுக்கு கொடுக்குறோம். அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கிளாஸஸும் கொடுக்குறோம். கரண்ட் ட்ரெண்டில் வந்து தே ஆல்சோ ஹாவ் டு லேர்ன் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் சிபிஆர். இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த கோர்ஸையும் நாங்கள் புதுசாக இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ செகண்ட் 3 monthஸில் இவங்களை வந்து நாங்கள் இமர்ஷன் விசிட் கொடுப்போம். வேர் அவங்க இன்டர்ன்ஷிப் வந்து சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில், டே கேர்ஸில், ஜீரியாட்ரிக் கேர், பீடியாட்ரிக் கேர் ஹாஸ்பிட்டல்ஸில் இன் அண்ட் அரவுண்ட் சென்னையில் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் விசிட்ஸ் கொடுப்போம். இந்த 3 monthஸில் தே லேர்ன் வேரியஸ் கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி, எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அவங்க வந்து டேக் கேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க கற்றுக்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் 6 months கோர்ஸ் முடிச்ச உடனே தே டூ அ ஃபைனல் எக்ஸாம் வித் ஆர் சர்டிஃபைங் பார்ட்னர்ஸ். அண்ணா நகர் சென்டருக்கு சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் சர்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் துரைப்பாக்கம் சென்டருக்கு கியூரி ஹாஸ்பிட்டல் எங்களோட சர்டிஃபைங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்கள சர்டிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் இவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் கொடுப்போம். இவங்களோட பிளேஸ்மெண்ட் வந்து ஐதர் ஆஸ் அ ஹோம் கேர் கிவராக போவாங்க, பேஷண்ட்டை வந்து வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு, இல்லைன்னா அவங்களோட விருப்பப்படி இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் பிளேஸ்மெண்ட்டும் கொடுப்போம். இவங்க வந்து ஆக்சிலரி ஹோம் நர்சஸாக கருதப்படுவாங்க. என்னோட மோட்டிவேஷன் ஏன் நான் வந்து ஆன்யூவில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெருமையாக நினைக்கிறேன்னா, நான் பாலிசி லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது திஸ் ரியலி மேட்டர்ஸ். இது ஒரு லைஃப் சேஞ்சிங் இம்பேக்டாக இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி ப்ரவுட் டு ஒர்க் வித் ஆன்யூ. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். என்னுடைய பேர் வந்து தமிழரசி. நான் அந்த ஆன்யூவில் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடங்களில் வந்து வேலை பார்த்துருக்குறேன். அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இடையில வந்து நான் படிச்சிருக்கிற இந்த படிப்பை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்கள முன்னேற்றி விடணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால நான் பல இடங்களில் நான் வந்து முயற்சி பண்ணி பார்த்துறப்ப எனக்கு வந்து ஆன்யூ ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச இடமா இருந்துச்சு. இங்கே நான் வந்து சேர்ந்தப்போ பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நான் இங்கே வந்து பார்த்தேன். அதாவது அவங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகளோடையும் பல கஷ்டங்களோடையும் வந்து பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருந்தாங்க. இந்த நிறுவனத்தில் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, தமிழ் எழுத படிக்க தெரிகிறவங்கள நாங்கள் இங்கே வந்து சேர்த்துக்குவோம் நாங்கள். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம படிக்க முடியுமா, நம்மலாம் படித்து நம்மளாம் இந்த இடத்துல வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனோட தான் அவங்கெல்லாம் இங்கே உள்ளே வர்றாங்க. ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன், அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து முன்னேற்றத்துக்கான வழிகளெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து அவங்கள நாங்கள் படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல விதமாக நாங்கள் எல்லாமே செய்து கொடுக்குறோம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 மாதம் அவங்களுக்கு தியரிட்டிக்கலாக நாங்கள் இங்கே எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். அடுத்த 3 மாதம் ப்ராக்டிக்கலுக்காக வந்து நாங்கள் அவங்கள சில மருத்துவமனைகளுக்கும் வேறு சில நிறுவனங்களுக்கும் உங்களுக்கு அனுப்பி அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே ஆன்யூவலி அவங்களுக்கு ஒரு நாங்கள் வேலைவாய்ப்பையும் நாங்கள் வந்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க அந்த வேலைவாய்ப்பை வச்சு அவங்க நிறைய பேர் அவங்க பயனடைஞ்சு அவங்க நல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த வேலை பார்த்து அவங்கெல்லாம் நல்ல ஒரு விதமாக அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி எங்ககிட்ட வந்து அவங்க வந்து மேம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறப்ப எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா, நம்மலாம் மற்றவங்கள மாதிரி வாழ முடியுமா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்த நாங்கள் வடுத்து கொடுக்குறதுல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன சந்தோஷமும் ஒரு நல்ல ஒரு திருப்தி எங்களுக்கும் அதில் இருக்குது. தானி மற்றும் மகிழுந்து இயக்குதல் பயிற்சியை பெறும் 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் பள்ளி கல்வி பெறாததாலும் ஆங்காங்கே பெண்கள் தானி மற்றும் மகிழுந்து இயக்குவதை பார்த்து தாங்களும் தானி மற்றும் மகிழுந்தை இயக்க முயற்சித்து பார்க்கலாம் என ஊக்கத்தை ஏற்படுத்தி இப்பயிற்சியை மேற்கொள்ள வருகிறார்கள். 6 மாத கால பயிற்சியில் தானி மற்றும் மகிழுந்தை இயக்க பயிற்சி பெற்று சாலையில் ஓட்ட பழக்கப்படுத்தி ஓட்டுநர் உரிமம், ஓட்டுநர் பட்டம் பெற வைக்கிறார்கள். இருசக்கர வாகனத்தில் தொடங்கி மகிழுந்துகள், கனரக வாகனங்கள், பேருந்துகள், தொடர்வண்டி, கப்பல், வானூர்தி போன்ற அத்தனையும் பெண்கள் இயக்குவது மட்டுமல்லாமல் காலூன்றி வெற்றியும் அடைந்துள்ளனர். அதனை முன்மொழியும் வகையில் தானியை இயக்க வழங்கப்படும் பயிற்சி குறித்து விளக்குகிறார் முதன்மை செயல் அதிகாரி திருமதி புவனா அவர்கள்.
நாங்கள் வந்து கார் டிரைவிங்கும் சொல்லிக் கொடுக்குறோம், ஆட்டோ டிரைவிங்கும் சொல்லிக் கொடுக்குறோம். யாருக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னா லெஸ் ப்ரிவிலேஜ் விமனுக்காக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஆட்டோ டிரைவிங் இல்லாட்ட கார் டிரைவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு அவ்வளோ தகுதி இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வேணும், மனதைரியம் வேணும், அதே போல் நல்லா வந்து முன்னேறணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு அம்பிஷன் வேணும். கார் அண்ட் ஆட்டோ டிரைவிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு எல்எல்ஆர் போட்டு லைசன்ஸ் போட்டு அப்புறம் நாங்கள் பேட்சும் எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா தமிழ்நாடுல நீங்கள் கமர்ஷியலாக ஓட்டணும்னா உங்களுக்கு பேட்ச் ரொம்ப அவசியம். நீங்கள் எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கும். இந்த தேவையான ஸ்கில்லை மட்டும் சொல்லிக் கொடுக்காம இவங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸ்னு ஒரு 20 hours கோர்ஸ் இருக்குது. இந்த லைஃப் ஸ்கில்ஸில் எப்படின்னா எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னேறணும், எப்படி ஆப்டிமிசமாக நம்பிக்கையோடு இருக்கணும், எப்படி தைரியத்தோடு இருக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி எப்படி வந்து காசு வந்தால் எப்படி நம்ம சேமிக்கணும், எப்படி வந்து சண்டையெல்லாம் தவிர்க்கணும், எப்படி வந்து ஃபேமிலியை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப் ஸ்கில்ஸ் கோர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப மாற்றத்தை வந்து அவங்களுக்கு கொண்டு வரும். அதே போல் வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஒரு 10 hours நாங்கள் கொடுக்குறோம். ஒரு ஜென்ரலாக தேங்க்யூ சார், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் ஃப்ரேசஸ்க்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதை தவிர தற்காப்பு கலை, ஏன்னா இவங்க வந்து ஆட்டோவோ இல்லை காரோ வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் க்ரவ் மகான்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ்ரேலி கோர்ஸை வந்து அதுவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் லீகல் அவேர்னஸ், ஒரு லாயர் வந்து இப்படி வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணணும், எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லீகல் அவேர்னஸ் கோர்ஸும் கொடுக்குறோம். 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்டோ எங்ககிட்ட இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இன்னொன்று வந்து சிஎன்ஜி. இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே 2த்துலேயுமே நல்லா பயிற்சி பெறுவாங்க. கோர்ஸ் வந்து முடியறதுக்கு வந்து உங்களுக்கு 6 மாதம் ஆகிடும். ஏன்னா லைசன்ஸ், பேட்ஜு, அப்புறம் ஆன் ரோட் ப்ராக்டிஸ் நாங்கள் கொடுப்போம். உங்களோட மொபைலில் எப்படி வந்து மேப்ஸ் பற்றி சொல்லிக் கொடுப்போம், ஊபர், ரேப்பிடோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்போம். எங்களோட ஆட்டோ வச்சுட்டு அவங்கள பிஸியான ஸ்ட்ரீட்டு, கோயம்பேடு சிக்னல், அண்ணா நகர், ரவுண்டானா அந்த மாதிரிலாம் நாங்கள் எங்ககிட்டயே ட்ரெயினர் இருக்காங்க. அவங்க நல்லா பயிற்சி பெறவர்களும் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவர்களும் நாங்கள் பயிற்சி கொடுப்போம். நாங்கள் இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பித்தது 2003. அப்போ ஹார்ட்லி ஒரு 4-5 பேர் தான் வருவாங்க. இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸாக இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு வந்து மற்ற பெண்களை வந்து ரோட்டில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துடுச்சு. ஓகே, இவங்களால பண்ண முடியும்னா எங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தான் எங்ககிட்ட வந்து இந்த ஆட்டோ டிரைவிங் கோர்ஸ் வந்து சேருவாங்க. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா 1000 பேர்த்துக்கு மேலே விமன் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 75% வந்து அவங்க ட்ரெயின்டு பை அன்யூ. நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. சூழ்நிலை காரணமாக அன்றாட செலவுகளை சமாளிக்க வழி தெரியாமல் இருக்கும் பெண்கள் அன்யூ அமைப்பை நாடி வருகிறார்கள். வாகனம் ஓட்டியாவது தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள தானிய இயக்க பயிற்சிக்காக இங்கே வருகிற நிறைய பெண்கள் இருசக்கர வாகனம் கூட ஓட்டி பழகாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிப்படை வாகனங்கள் இயக்குதல் முதல் சாலை விதிமுறைகளை பின்பற்றுதல் வரைக்கும் அனைத்தையும் சிறந்த முறையில் பயிற்றுவித்து சிறந்த ஓட்டுநராக உருவாக்கி இப்பெண்கள் வாழ்க்கையில் மேம்பட கரம் கொடுத்து தூக்கி விடுகிறார்கள். அன்யூ அமைப்பின் பயிற்சி மூலம் தங்களின் எதிர்காலம் குறித்த பயம் எவ்வாறு விலகி தன்னம்பிக்கை கூடி மேலும் வளர ஊக்குவிக்கிறது என பயிலரங்கத்தில் பயிலும் பெண்கள் தெளிவாக விளக்குகிறார்கள். வணக்கம், என் பேர் நிஷாந்தி. நான் பாடிக்குப்பத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த அன்யூ பற்றி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஹோம் நர்சிங் கிளாஸ் நடக்கிறாங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் வந்தேன். வந்து 3 மாதம் கிளாஸு, ட்ரைனிங் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் வந்து SMF ட்ரைனிங் போயிட்டுருக்கோம். ட்ரைனிங் பற்றி சொல்லணுன்னா, எங்களுக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் நான் வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதை பற்றி எதுவுமே நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் படிக்க முடியாததுனால பாதியிலே விட்டுட்டு கல்யாணம்லாம் ஆகிடுச்சு. 2 பசங்க இருக்காங்க. என் 2 பசங்களுக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது ஒருத்தவங்க சொன்னோடனே இதில் வந்தால் இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் இதில் வந்தப்போ நிறைய விஷயம் எங்களுக்கு, நான் இந்த இடத்துல வந்த பிறகு தான் பிபி செக் பண்ணுறது, டெம்பரேச்சர் எப்படி பார்க்குறது, ஒரு பேஷண்ட்டை எப்படி பார்க்குறது எல்லாமே வந்து கற்றுக்கணும். நான் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததே கிடையாது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த கிளாஸுக்காக தான் நாங்கள் வெளியிலேயே வந்தது. வணக்கம், என்னோடய பேர் வந்து அனிதா. நான் வந்து கொரட்டூர்லேருந்து வரேன். நர்சிங்ன்றது என்னோடய சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெரிய ஒரு ஆம்பிஷனு. நான் நர்சிங்காக நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணேன். பட் என்னால் எங்கேயுமே படிக்க முடியல. வீட்லேயும் வந்து அதுக்கு கொஞ்சம் தடை பண்ணாங்க. ஸோ அதையும் மீறி நான் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து 29 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் இந்த ஒரு ஆசையை நான் வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோடய ஆம்பிஷன் வந்து நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒன்று.
என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லும்போது அவள் சொன்னா இந்த மாதிரி ஒரு ஆனியூன்னு ஒன்று இருக்குது, ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணனா உமன்ஸுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவள் சொன்னான். அது மூலமாக நான் வந்து இந்த ஆனியூக்கு வந்து நான் ஜாயின் பண்ணேன். என் பெயர் சுகப்பிரியா. நான் வந்து கந்தசுவாமி நாயுடு காலேஜில் வந்து பிசிஏ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தையும் பிறந்துடுச்சு, வீட்லேயே இருக்கணுமா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அப்போ தான் 1 இயர் கழித்து தான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஃப்ரெண்டு மூலிமா தான் அனியூ தெரியும். ஃபஸ்ட்டு பேசிக் ஐடி முடித்தேன், அப்புறம் நான் பைத்தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு இது மூலியமாக எனக்கு வேலை வந்து கிடைக்கும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அதே மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எனக்கு சுத்தமாக என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. இங்கே வந்தோடனே ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கிட்டேன். ஃபுல்லாக பேசலை, ஆனால் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நான் பேசிடுவேன் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. படிக்க ஆர்வம் இருந்து சுயமாய் உழைத்து பொருள் ஈட்ட வேண்டுமென்று கருதும் பெண்கள் போதிய பொருளாதார வசதி இல்லாததால் அதனை கைவிடுகின்றனர். குடும்ப சூழ்நிலையால் திருமணமாகி படிப்பை விட்ட பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் என அவர்களும் வாழ்வில் முன்னேற வேலைக்கு போய் பொருள் ஈட்டி குடும்பத்தை உயர்த்த நினைக்கும் பெண்களுக்கு அவர்களது குறிக்கோளை அடைய உதவுகிறது அன்யூ அமைப்பு. அன்யூ அமைப்பில் பயிற்சி பெற்று வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கும் பெண்கள் பெருமிதத்துடன் தங்களின் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம், என் பேர் கலா. 2023 வரைக்கும் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அவர் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்ததுனால என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஹனி ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் கற்றுக்கோங்க, உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ நீங்கள் கற்றுக்கோங்க வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த மனநீதியாக வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஹஸ்பண்ட் சைட்லேயும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை, என் சைட்லேயும் எந்த ஹெல்ப்பும் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோட 3 பேருமே இறந்துற சூழ்நிலை இருந்தோம். யாரோட சப்போர்ட் கிடையாது. அனி ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தைரியம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் எப்படி வரணுன்னா எப்படின்னா நானாக விருப்பப்பட்டு இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். என் பசங்களுக்காக யார்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த ஆட்டோ தொழில் எடுத்து நான் கற்றுட்ருக்கிறேன். 15லேருந்து 20க்குள்ளே நான் சம்பாதிக்கிறேன். இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் தைரியம் கொடுத்தது அனி ஆஃபீஸு. ஒரு தாய் வீடு மாதிரி. நானே யாருக்கிட்டே சப்போர்ட்டாக இருந்து எங்கள் சொந்தமாக சம்பாரித்து சாப்பிட்றேன். இன்றைக்கி சொந்தமாக நிற்கிறேன், என் பசங்க ஃபீஸ் கட்டுறேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. எல்லா பெண்களும் இது மாதிரி வரணும். என் பேர் கலைச்செல்வி. நான் இப்போ ஒரு 2 வருஷமாக ஆட்டோ ஓட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பார்க்கிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் காரு பைக்கெலாம் பில் போடுற மாதிரி டி நகரில் பாண்டி பசாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா மூலமாக தான் இந்த அன்யூவை அறிமுகப்படுத்தினாங்க. வந்தோன்னே என்னுடைய லைஃப் ஸ்டைல் உண்மையாக மாறும்ன்ட்டு நான் சத்தியமாக நினைக்கல. ஏன்னா எனக்கு உழைக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. இது மூலமாக தான் எனக்கு ஒரு அத்தாட்சியாக கிடச்சிது. என்னாலேயும் உழைக்க முடியும், நானும் என்னாலேயும் முன்னேற முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்ததே இந்த அன்யூ ஆஃபீஸ் மட்டும்தான். இன்றைக்கி நான் ஆட்டோ ஓட்டுறேன்னா என்னாலேயும் முடியும். என்னால் சத்தியமாக நான் யோசிச்சு கூட பார்க்கல, நான் வந்து ஆட்டோ ஓட்டுவேன்ற ஒரு சூழ்நிலை கூட எனக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையை என்னை மாற்றி எனக்கு மேடம் எல்லாருமே உற்சாகப்படுத்தி தான் இந்த அன்யூ ஆஃபீஸ்லேருந்து எனக்கு இந்த வண்டி வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே அவங்க தான். இன்றைக்கி என்னாலையும் சம்பாதிக்க முடியுன்ற தைரியத்தோடு நான் இந்த ஆட்டோவை எடுத்தேன். என்றைக்கு எடுத்தேனோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய ஆட்டோ தான் எனக்கு கை கொடுக்குது. என் பேர் சுபஸ்ரீ. நான் பிகாம் ஜென்ரல் முடிச்சிருக்கேன். வள்ளியம்மாள் காலேஜ் அண்ணா நகரில் தான் நான் படித்து முடித்தேன். அன்யூ வந்துட்டு எங்கள் காலேஜில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது மூலியமாக தான் நான் இடம் தெரியாமல் தேடிக்கிட்டு அன்யூ வந்தேன். வந்ததுக்கப்புறமா என்னை 2-3 இன்டர்வியூஸ் வச்சாங்க, என்னை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நான் 0 ஃபீஸில், அதாவது எந்த ஒரு ஃபீஸுமே இல்லாமல் எதுக்காகவே பணம் வாங்காமல் நான் என்னுடைய பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இங்கே முடித்தேன். அது முடித்த அடுத்து கண்டினியூ பண்ணி உடனே நான் டேலி முடித்தேன். இங்கே டேலி ப்ரைம் நான் முடித்தேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிச்சுன்ற ஃபீலே இல்லாமல் குவாலிட்டியான ட்ரைனிங் அண்ட் குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுத்தாங்க. ரொம்ப ட்ரெயின்டான ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்க்கு நான் இப்போ தேங்க் பண்ணுறேன். அதே அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கூலில் 11th and 12th ஹேண்டில் பண்ணுற டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம், என் பேர் பூங்கொடி. எங்கள் ஊர் இன்றைக்கும் ஒரு பஸ் வசதி இல்லாத ஒரு குக்குரி கிராமம் தான். அப்பேற்பட்ட ஊரில் எங்களை பெண்கள் படிக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிற ஃபேமிலியில் பிறந்தாலும் நான் 10வது படிச்சோன்னே எங்கள் அப்பா நிறுத்திட்டாங்க, போதும் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாஸ் பண்ணிவிட்டு அழுது அடம் பிடிச்சி 1 வருஷம் வீட்டிலேருந்து கிராமத்தில் விவசாய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா தான் நான் +1 +2 படித்தேன் திருத்தணி ஸ்கூலில். கல்யாணம் ஆயிடுச்சு +2 முடித்த உடனே.
2 குழந்தை பிறந்த உடனே என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு வயிற்று சாப்பாட்டுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலேருந்து தான் நான் வந்தேன். நான் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜெராக்ஸ் கடையில் ஒர்க் பண்ணின்னு இருந்தேன். அங்கே ஒரு அணிவுலேருந்து ஒரு பொண்ணு சேலத்துலேருந்து வந்து தங்கி படிச்சுன்னு இருந்தாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணு சொல்லிச்சு, அக்கா இங்கே வாங்க, உங்களுக்கு 4000 சேலரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லிச்சு, மேரின்ற பொண்ணு. அந்த பொண்ணு சொன்ன பிறகு தான் நான் இந்த அணிவுக்கு வந்தேன். எங்கள் அணிவில் வந்த பிறகு சுப்பையன் சாரு ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில், எங்கள் சாராக இருந்தாலும் அவர் எங்களுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில், இங்கே இருக்கிற மேம்ங்க எல்லாரும் எங்களை ஒரு என்கரேஜ் பண்ணி, ஒரு பெண்ணுன்னா ஒன்றும் அவ்வளோ ஒரு பயந்த ஆளாக இருக்கக்கூடாது, எங்களை போல்டாக மாற்றிருந்து ஒரு கிராமத்து பெண்ணை இன்னைக்கு நல்லா தலை நிமிர்ந்து நடக்க வச்சுருக்கிறது அவங்க தான். நான் இந்த இதில் ஒர்க் பண்ணி தான் ஹோம் நர்ஸ் வேலை செஞ்சு தான் என் 2 பிள்ளைங்களும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பெரியவன் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறான். சின்னவனும் பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிறான். வணக்கம், என் பேர் புவனேஸ்வரி. நான் ஆன்யூவில் ஹோம் நர்சிங் படிச்சிருக்கேன். எனக்கு ஆன்யூல் வந்து எப்படி தெரியும்னா, என் பொண்ணோட ஸ்கூலில் இண்டிபெண்டன்ஸ் டே நடந்தது. அப்போ ரோட்ரி கிளப்லேருந்து நம்ம ஆன்யூலேருந்து வந்து பேசினாங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பு நடத்திட்டுருக்கோம், நீங்கள் வந்து அதில் டிரைவிங் இருக்குது, ஹோம் நர்சிங் இருக்குது, உங்களுக்கு எது படிக்க தோணுமோ வந்து படிங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து 10th தான் படிச்சிருக்கேன். வீட்டுக்கார் நீ ஹோம் நர்சிங் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ நான் வந்து நிறைய பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கேன். நான் 9 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். கல்யாணம் ஆன புதுசில் சென்னைக்கு வந்துட்டு ஒரு இடம் கூட போக தெரியாது. வெளியில் போய் ஏதாவது கடையில் ஏதாச்சும் போய் வாங்கினா வீட்டுக்கார் சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு தேவையானது எல்லாமே எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் கேட்பேன். இப்போ நான் எங்கள் வேலைக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வரும். அதுக்கு நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எங்கள் வீட்டுக்கார் உடம்பை பார்த்துப்பேன். என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறேன். நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அணிவு தான். என்னாலையும் எல்லாமே பண்ண முடியுன்ற தன்னம்பிக்கை கொடுத்தது அணிவு தான். சொல்லப்போனால் அணிவு வந்து எனக்கு இன்னும் ஒரு அம்மா வீடு மாதிரி. என் பேர் ஐஸ்வர்யா மாயகிருஷ்ணன். ஃபைனல் செமஸ்டர் நடக்கிற சமயத்தில் எங்கள் அப்பா தவறிட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்னால் அடுத்த நிலை என்ன என்னோட வாழ்க்கையில் அப்படின்னு என்னால் தீர்மானிக்க முடியல. அது என்னன்னு தெரியாத இருந்த பட்சத்தில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே அண்ணா நகரில் அன்யூ இருக்குது, இங்கே கம்ப்யூட்டர் கிளாஸ், பேசிக் ஐடி, டேலி எல்லா கிளாஸுமே நடக்குது. ஸோ இங்கே படித்தா இங்கேருந்தே பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம இங்கே படிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நான் இங்கே அன்யூக்கு வந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னோட பேசிக் ஐடி கிளாஸ் முடிச்சுட்டு அண்ட் தென் இப்போ நான் 1.8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 20,000 சேலரி வாங்குறேன். என்னோட தம்பி வந்து ப்ரைவேட் காலேஜில் நான் படிக்க வைக்கிறேன். ஒரு இண்டிபெண்ட் உமனாக இந்த வயசில் என்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த விதத்தில் அன்யூ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பினை பெற உதவி செய்து சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டினை அடைய உறுதுணையாக இருக்கிறது அன்யூ அமைப்பு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேருருள் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்த்து தள்ளுதல் பெண் அறமாகுமாம். உதய கண்ண உரைப்பது கேட்டீரோ என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப பல்வேறு கட்டமைப்பினால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் பெண்கள் தடைகளை உடைத்து சமூகத்தில் தனி முத்திரை பதித்து முன்மாதிரியாக மாற தங்களது சிறகுகளை விரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அன்பும் அர்ப்பணிப்பும் கொண்டு உலகத்தை வழிநடத்தி முன்மாதிரியாக இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் நாள் நல்வாழ்த்துக்கள்.